சோஷியல் மீடியாவில் சில பேர் வந்து ஹோம் டூர் போடுவாங்க. நானே பார்த்துருக்கேன். ஹோம் டூர் பார்த்திங்கன்னா இன்ச்சாக அவங்க பெட்ரூம், அவங்க செடி, அவங்க அவங்க எல்லாமே ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஃபுட்டு பார்த்திங்கன்னா இப்படி கூட சாப்பிட முடியுமான்னு ஒரு நாளைக்கு ஒரு 10 வெரைட்டி காட்டுவாங்க. இது என்ன ஆகுனா, இல்லாத ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களோட மனசெல்லாம் நம்ம பாதிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ ஹோம் டூர்னு சொல்கிறோம். நான் உங்களை இதுக்காகவே காஷ்மீர் கூப்பிட்டு போகிறேன் பாருங்களேன். ஒரு ஒரு சின்ன அறைக்குள்ளே குடும்பம் நடத்துகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இதை பார்க்கல அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையான வாழ்க்கைங்க. அது நம்மளோட விதி பயன். அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது நம்மளோட வாழ்க்கையை சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணல, அதை பார்த்து சில ஜனங்களுக்கு ஏக்கம் வரக்கூடாதுல்ல. கடவுள் நமக்கு இப்படி ஒரு லைஃப்பை கொடுத்துட்டாங்க. அது என்னோட கருத்துங்க. யாரையும் நான் ப்ளேம் பண்ணலை. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கல சிலரோட மனசை நம்ம தேவையில்லாமல் கஷ்டப்படுத்துகிறோமோன்னு என்னோட எண்ணம். அதை தான் நான் இப்போ சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க.